அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் பல்வேறு தலைப்புகளில் இலக்கிய இமயம், சமூக போராளி, திரைத்தமிழ் சிற்பி, அரசியல் சாணக்கியர் என்கின்ற தலைப்புகள் எல்லாம் இங்கே உரையாற்ற கவியரங்கத்திலே கவிபாட வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களையும், கவிஞர் ராகவ் மகேஷ் அவர்களையும், கவிஞர் அருண் பாரதி அவர்களையும், கவிஞர் தஞ்சை இனியன் அவர்களையும் நம் அனைவருடைய கரவொலியின் மூலமாக நான் வருக 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 என்று வரவேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர கழக செயலாளர் கோட்டா தலைவரான மதிவாணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட மாநகர கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் கோவிந்தராஜ், அண்ணன் செங்குட்டுவன், அண்ணன் மூக்கன், அக்கா லீலா வேலு, குணசேகரன், நூர்கான், சந்திரமோகன், பொன் செல்லையா, சரோஜினி, தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டோருக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் வன்னை அரங்கநாதன், அண்ணன் கே என் சேகரன், அண்ணன் சஃபியுல்லா, சகோதரர் செந்தில், துணை மேயர் திவ்யா உள்ளிட்டவர்களுக்கும், ஒன்றிய கழக, நகர கழக, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் நீலமேகம், அண்ணன் தர்மராஜ், அண்ணன் ராஜ் முகமது, அண்ணன் மருந்துக்கடை மோகன், மணிவேல், விஜயகுமார், சிவகுமார், செல்வராஜ், ராமசாமி, KSM கருணானன், கங்காதரன், சின்னடைக்கன், பழனியாண்டி, ஸ்ரீரங்கன், ராஜேந்திரன், காயாம்பூர், செல்வம், மும்பை நாகராஜ், அண்ணன் தங்கவேல் உள்ளிட்டவர்களுக்கும், பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் சண்முகம், அண்ணன் தனசேகரன், ராஜசேகரன், KK கார்த்தி, மணிமேகலை, பன்னீர்செல்வம், KC பழனிசாமி, ராஜ்மோகன், மாரியப்பன், ஜெயநிர்மலா, கீதா மைக்கேல் ராஜ், செல்வராஜ், சகோதரி சரண்யா உள்ளிட்டோருக்கும், மாவட்ட மாநகர அணியினுடைய அமைப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட மாநகர அணியினுடைய தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், தோமுசா நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகள், பேச்சாளர்கள், மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், மார்க்கெட் பகுதியுடைய வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், மார்க்கெட் பகுதியுடைய அணி அமைப்பாளர்கள், நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற மார்க்கெட் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ராஜி பாபு உள்ளிட்ட உயிர் உள்ளவரை உதயசூன் என்று வாழக்கூடிய கலைஞருடைய உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் வருங்கால தலைமுறைகள், வருங்கால இளைஞர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்று பல்வேறு திட்டத்தை தீட்டியவர் தான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர். ஆக அந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? வெற்றி பெற்றதுக்கு போது இருக்கிற அந்த உணர்வை காட்டிலும் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகுதான் அடுத்த நாளே கருப்பு சிவப்பு வேண்டிய கட்டிக்கிட்டு அப்படி தெம்பா வராம பாத்தீங்களா நம்முடைய திமுக காரன், நம்முடைய உடன்பிறப்பு. அதற்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு நமக்கான ஒரு ஆசானாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர். ஆக அப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடுறோம். இன்னைக்கு நாம் ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடுகிறோம். அதற்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஆரம்பித்து நாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் திருக்கோளை தந்த அந்த முத்து, நம்மளுடைய முத்துவேல், அவர் தந்த பிள்ளை நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இது மாதிரியான ஒரு மேடையின் மூலமாக இன்னைக்கு அவரை நாம் பெருமைப்படுத்தி நம்மளால் முடிந்தது அளவுக்கு நாம் செஞ்சிருக்கோம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்வு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அவர் பாஞ்சாலங்குறிச்சியில பாளையங்கோட்டையில அவரை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்படி அவர் ஒரு சிறையில அடைச்சி வைக்கும் பொழுது அவர் அந்த எண்ணங்களை ரொம்ப அழகாக எழுதுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை பாளையங்கோட்டை சிறையில என்னை அடைச்சி வச்சுட்டாங்க. சிறையில அடைத்தோம் என்று சொன்னா சிறைக்குள் ஒரு சின்ன சிறை, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறை இருக்கும். அந்த சிறையை திறந்து விட்டா ஒரு பெரிய வளாகத்து மூலமா போகும்போது கிட்டத்தட்ட 40 சிறைகள் அங்கே இருக்கும். அந்த 40 சிறைகள் 39 சிறையிலையும் பார்த்தீங்கன்னா ஆள்கள் அதிகமாக, கைதிகள் அதிகமாக இருப்பார்கள். ஒரே ஒரு சிறையில மட்டும் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து விடப்படும், நான் மட்டும் தனிமையாக இருப்பேன்.
தனிமையில் அந்த வெறுமையில் என்னை அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, எனக்கு முன்பு தெரியுது ஒன்னே ஒன்று, ஒரு புளிய மரம் மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அந்த புளிய மரம் பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் உதிர்ந்து போய் அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு புளிய மரம் கண்ணுக்கு மட்டும், அதை மட்டும்தான் என்னால் பார்க்கவே முடியும். மனிதர்களை என்னால் பார்க்க முடியாது. காலம்பரை பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய செங்கதிரோன் அந்த கதிர் ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த பூமி பந்தை தாங்குகின்ற கை போல அந்த ஒளிகள் வந்து தான் மேலே படும்போது அந்த சிறை கதவை திறந்துடுவாங்களாம். அதாவது இவருடைய சிறை கதவை திறந்ததுக்கு பிறகு அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு அது இன்னொரு பெரிய கதவை திறந்து விட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப சொல்லுவார். ஸோ தனக்கான சாப்பாடுன்னு இத்தனை டயத்துக்கு தான் கொடுக்கணும், இப்படி தான் இருந்துச்சு அவர் நிலைமை. இப்படியே காலங்கள் செல்ல செல்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அணில் வந்து அவருடைய அந்த சிறை கதவுல அவர் பக்கத்துல வந்து உட்காருது. அந்த அணில் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அதை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அணில் பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா பல காக்கைகளும் குருவிகளும் கொத்தி கொத்தி அந்த ஒரு காயத்தோடு வந்து என்கிட்ட வந்து அது ஒழுகுது. ஆக அந்த அணிலை பொறுத்த வரைக்கும் உடலில் தான் காயம், உள்ளத்தில் இல்லை. ஏனென்றால் அந்த அணிலுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அந்த அணிலுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மருந்து போட்டு விட்டேன். அந்த அணிலுக்கு எனக்கு பழம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பழத்தை அந்த அணிலுக்கு நான் சாப்பிட நான் கொடுத்தேன். நான் அந்த அணிலும் அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு விடுதலை தான் தேவை என்று அந்த அணில் அங்கே வந்து அதை தான் இயக்கத்தோடு காத்து கொண்டு இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி சொல்றாரு, நான் ஒன்றும் இருதயம் இல்லாத பக்தவச்சலம் இல்லையே, அதனால அந்த அணில் நான் வந்து நான் போக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்றைக்கு பக்தவச்சலம் ஐயாவாக இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி அவர் உள்ள உட்காந்துட்டாரு. ரொம்ப அழகாக முத்தமிழ் கலைஞர் வந்து அதை அந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதன் பிறகு நானும் விடுதலை ஆகிவிட்டேன், அந்த அணிலும் விடுதலை ஆகி போய்விட்டது. அந்த அணிலுக்கு என்ன கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. அந்த அணிலுக்கு நான் போட்ட அந்த மருந்து ஞாபகம் இருக்கிறாரு. அந்த அணிலுக்கு நான் தின்ன கொடுத்த அந்த படம் அதுக்கு ஞாபகத்துக்கு இருக்காது. ஆனால் அந்த அணிலும் சென்று விட்டது, நானும் சென்று விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த அணில் மீது இருக்க அந்த 3 கோடுகள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற முழக்கத்தோடு என்றைக்குமே என்னுடைய இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி அந்த நிகழ்வு அழகாக நிறைவு செய்வார்கள். ஆக அப்படிப்பட்ட முத்தமிழ் கலைஞர் நமக்கு தந்த அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற இந்த கோட்பாட்டோடு இன்னைக்கு நாம் நம்முடைய இயக்கத்தில் இன்னைக்கு நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் இன்னைக்கு கூட நீங்க முரசுல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பார்ட்டின்னு சொல்லணும், நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட், நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்டினா என்ன, இயக்கம்னா என்ன? பார்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு குறிக்கோளோடு அது நடத்தப்படும். அந்த குறிக்கோள் நிறைவடைஞ்சிருச்சுன்னா நம்மளால ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கும். ஆனால் ஒரு இயக்கம் என்பது ஒரு லட்சியத்தோடு ஒரு கொள்கைகளோடு அது செயல்படக்கூடியது. அந்த லட்சியத்தோடு அந்த கொள்கையோடு செயல்படக்கூடியது யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக அதான் பார்ட்டி அப்படின்னு சொல்றதுக்கு இயக்கம்ங்கிறதுக்கான ஒரு வித்தியாசமாக அவங்க எடுத்து சொல்றாங்க. இப்ப நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன என்று சொன்னால் மக்கள் தீர்ப்பை நாம் தலைவணங்கி நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனா இன்றைக்கு இருக்கிறவர்களோட நீங்க உதாரணத்துக்கு நம்முடைய பச்சை தமிழன் பெருந்தகர் காமராஜர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சிறு வயதில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், வறுமையை அவர் எப்படி வாட்டி எடுத்தது, அவரால் பள்ளி படிப்பை கூட முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை. ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். அவர் முதலமைச்சராக உட்கார்ந்துட்ட ஒரு நாற்காலி. அந்த பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜோட பெயரை வந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மாநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை நாம் எழுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. மற்றொன்று, ஒரு சிறிய சிறுவன் தன்னுடைய சின்ன வயதுல கைப்பிரதியோட மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற ஒரு சிறுவன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவுடைய உரைகளை உட்கார்ந்து கேட்டு அவர்களோடு உரையாடிய ஒரு சிறுவன். இந்தி திணிப்பை தன்னுடைய சிறு வயதிலேயே எதிர்த்த ஒரு சிறுவன். இப்படி உழைத்த ஒரு சிறுவன் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அந்த நாற்காலியில் முதலமைச்சராக உட்கார்ந்த ஒரு நாற்காலி. புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலே வறுமையை வாட்டி வறுமையின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞரோடு அந்த அரசியல் என்கின்ற அந்த நிலையில் உள்ளே நுழைந்து அரசியலை கற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு அந்த நாற்காலியில் முதலமைச்சராக உட்கார்ந்த ஒரு நாற்காலி. அந்த தலைவன், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரை கூட மாற்றாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்கின்ற பெயரெல்லாம் தொடர்ந்து நாம் அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்துள்ளோம். அதன் பிறகு திருமணமாகி ஒரு 2 மாதத்துல எமர்ஜென்சி பீரியட்ல கைதாகி போனவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர். அது மட்டுமா படிப்படியாக எப்படி உயர்ந்து வந்தார், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி வந்தார், ஒரு மேயராக, துணை முதலமைச்சர், அமைச்சராக, துணை முதலமைச்சர், ஒரு படிப்படியாக வந்து பல்வேறு விதமான அனுபவத்தோடு அந்த நாற்காலியில் முதலமைச்சராக அமர்ந்திருந்தார்.
நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த காலை உணவு திட்டம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் நான் பேசினேன். ஆனால் அமைந்த ஆட்சி கூட திமுக ஆட்சின்னு சொல்லல, மு.க. ஸ்டாலின் ஆட்சின்னு கூட அதை சொல்லல. அதை ஒரு திராவிட மாடல் அரசு என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்படி தொடர்ந்து அந்த நாற்காலிக்கு பெருமை தேடி கொடுத்தவர்கள். ஆனா இப்ப இருக்கவங்க யாரு? மிகப்பெரிய நடிகனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு இளைஞன், ஒரு 100 பேர் அடுத்த நிமிஷம் 100 பேரை அடிச்சு துவம்சம் பண்றக்கூடிய ஒரு சீன் அந்த படத்துல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு 100 பேரை அடிச்சு விரட்டிய ஒரு இளைஞன் சினிமாவில். சிறுபான்மை மக்கள் என்று சொல்லுகின்ற அந்த சிறுபான்மை மக்கள், அதுக்கு குறிப்பாக கண்ணியமிகு இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதியாக தான் நடிச்ச படத்திலே காட்டக்கூடிய ஒரு இளைஞன். இப்படி தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா மறைந்த அம்மையார் கிட்ட போய் நின்று கையை கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கம்மான்னு சொன்ன ஒரு இளைஞன். இந்தி போராட்டத்துக்காக வந்து நிக்கவில்லை. அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அதுக்காக வாய் திறக்காமல் ஏன் இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் நான் சொல்கின்றேன். பக்ரீத் காலத்துல அந்த பலியிடக்கூடிய அந்த பிராணிகளை பலியிடக்கூடிய ஒரு சட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அதுக்கு கூட வாயை திறக்காத ஒரு இளைஞனாக இன்னைக்கு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் உணர்வு. இப்ப வரும்போது கூட பாத்தீங்கன்னா பழைய இப்ப இன்னைக்கு வந்திருக்கின்ற ஈவினிங் பேப்பரை நான் பாக்குறேன். முதல் பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக இன்றைக்கு 2வது முறையாக நம்முடைய கேஸ் சிலிண்டரோட விலை ஏறிடுச்சு. 29 ரூபாய் ஆயிடுச்சு. கம்பேரிசன் போட்டிருக்கேன். டெல்லியில என்ன, மும்பைல என்ன, சென்னையில என்ன, திருச்சியில என்னன்னு. கிட்டத்தட்ட பாருங்க, திருச்சியில தான் அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட 988 ரூபான்னு நினைக்கிற ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஏறி இருக்கிறது என்று போடுறாங்க முதல் பக்கத்துல. அப்படியே முதல் பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில ஒரு இளைஞன் ஓட வெட்டி கொலை என்று போட்டிருக்கு. சரி, அடுத்த பக்கத்தை திரும்ப லெப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல முதலமைச்சர் மாண்பு நம்ம சிஎம் சாரோடைய தொகுதியில ஒரு சூட்கேஸ்ல ஒரு ஆணோட பிணம் இருக்கின்றது, இதற்கு காரணம் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தி இருக்கின்றது. அப்படியே 3வது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற முத்தரசன் ஐயாவுடைய பேட்டியில சொல்லுது, இந்த தாவாக்காவுக்கு டிவிக்கு வந்து கொள்கை கோட்பாடுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க, அப்படியே ஒரு பேட்டியே கொடுத்திருக்கிறாங்க. அதுல அடுத்த பக்கத்தை திரும்பினா நெஞ்சு நிமித்து சொல்லலாம், திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கின்றது. அதுக்கு அடுத்த பக்கத்தை பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருடைய செய்தி. ஒண்ணும் இல்ல, சினிமா செய்தி இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு படம் காட்டுற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. இப்படி ஒவ்வொரு பக்கத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. திருச்சி மாவட்டத்துல போதைப் பொருட்களை பிடிபட்டது. ரொம்ப சந்தோஷமா. யாரா பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரன் இந்த விஷயத்தை தலையிட்டு அந்த காங்கிரஸ்காரனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. ஆக இன்னைக்கு நம்மளை பிடிச்சதுலாம் நம்ம விட்டு விலகி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கம்பீரமா இருக்கும். வருங்காலத்தை 234 தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிக்கின்ற அளவுக்கு நீங்க மக்களே இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு. ஆக அவர் சொல்றாரு 6 மாசம் டைம் தரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கூட தாங்க முடியலையே, கதறாங்களே அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்பவும் சொல்றோம், 6 மாதம் என்பது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இந்த எல்லா மகளிருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி, வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி, அன்னபூர்ணி திட்டத்தின் மூலமா 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு 6 மாசத்துக்கு நான் காத்திருப்போம். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். இன்னும் உங்களுக்கு அந்த புரிதல் வரல. நிர்வாகம் என்பது என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க, தவறு கிடையாது. எல்லாருமே அதை கத்துக்கலாம், அவங்க தப்பு கிடையாது. அதுக்கான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதற்கென்று கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமிக்கு ஒரு கொடுமை நடக்குது என்று சொல்லி அப்பயும் வாயை தொடக்காம இருந்தோம் என்று சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக நீங்க எதிர்கட்சிங்கிற அந்த பணியை நீங்க செய்யாம இருக்கிறீங்களா என்று நம்மளை கேட்பார்கள். பப்ளிக் இஸ் ஆல்வேஸ் அ பப்ளிக் அண்ட் போலீஸ் இஸ் ஆல்வேஸ் அ போலீஸ். ஆமா, அது அப்படிதான் இருக்கும். நாம அவங்க என்ன சொல்றாங்க அதை நம்ம தலைவனும் ஏற்றுக்கொள்ள. நாம இப்ப நம்ம வாயை திறக்கலன்னா 6 மாசம் கழிச்சு இதே பப்ளிக் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்படி நம்ம மடைமாற்றுவாங்க. ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இது போன்ற பிரச்சனை இனிஷியல் ஸ்டேஜ்ல சிஎம் சார் சொல்றாருல, இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து இதுல தீர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு நாங்க சொல்றோம், நாங்க இந்த மாதிரிலாம் தவறு நடக்குது, தயவு செய்து நீங்க திருத்திக் கொள்ளுங்கள். நீங்க எதெல்லாம் தேர்தல் முன்புக்கு நீங்க பேசுனீங்களோ அதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு உங்களை படுத்த முடியாம நீங்க திண்டாடுறீங்க, தயவு செய்து நீங்க இதெல்லாம் நீங்க சரிபார்க்க வேண்டும் என்று நாங்க சொல்லிக்கிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க? கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்க தான். இப்ப இந்த ஷிப்பை ஓட்டக்கூடிய பொறுப்பை மக்கள்லாம் ஏன்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க லைட் ஹவுஸா இருக்கிறீங்க, அந்த லைட் ஹவுஸ் ஆஃப் பண்ணிட்டு பேசாம இருங்க என்று சொல்வதற்கு சமமாக இருக்கின்றது நம்ம பேச விடாம செய்வது.
ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுன்னா ஒரு 2 நாள் தான் பேசினார் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். 2 நாளும் பேசுனதுக்கு அங்க உட்காந்து அவருக்காக பதில் சொல்ல முடியல. வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சு அவருக்கே தெரியாம எவனோ ஒருத்தன் ட்வீட் போட்டுட்டான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவர் பல மேடையில பேசும்பொழுது எனக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது, நான் வேணா என் அட்மினை கூப்பிடவா அப்படின்னு ஒரு சீன் நீங்க பார்த்துருக்கீங்க. அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே இப்ப ஆக்டிங் சிஎம், டெப்டி சிஎம் ஒன்று இருக்கிறாங்க. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. டெப்டி சிஎம் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு பொறுப்பு அல்ல. அது அந்த தலைமை, அந்த தலைவர் நினைத்தார் என்று சொன்னால் டெப்டி சிஎம் யார வேணா உட்கார வைக்கலாம். ஆனா இன்னைக்கு டெப்டி சிஎம் தான் கிடையாது, ஆக்டிங் சிஎம்மாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிஎம் இன் ஆக்டிங்காக ஒருத்தர் இருக்காரு, அவரும் யாருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்ற போது, அதான் நமக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, 3 மாசம் கூட இது தாங்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அப்படி போட்ட ஆட்சியை இன்னைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் என்றைக்குமே மக்களோடு மக்களாக இருப்போம். இத்தகைய கலைஞர் நம்மகிட்ட சொன்னது ஒன்னே ஒன்றுதான், மக்களை பார்த்து யாராச்சும் முட்டாள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் சொல்றவன் தான் என் அடிமுட்டாள். மக்களுக்கு தெரியும் எதை எப்ப செய்ய வேண்டும் என்று. ஆனா இன்றைக்கு ஒரு மாயின் மூலமாக நாம வெயில்ல கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டே போனோம். ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்காது. முதல்ல நம்மளுடைய அரசியல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட முதல்ல பேசுறது நம்முடைய பணியை நம்ம தொடங்குவோம். இனி வருங்காலத்தில் ஏன் உள்ளாட்சியிலிருந்து எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா 1986 நம்முடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபொழுது கூட அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சியில வெற்றி பெற்றது எதுன்னு சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருந்தது. அதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம் கையில் இருக்கின்றது. மீண்டும் அதை நாம் நிரூபிப்போம். அப்படி நிரூபிப்பதுதான் நம்முடைய முத்தமிழர் கலைஞருக்கு நாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அதே போன்று நமக்காக கவிஞர்களிடத்திலே கவி பாட வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்று, வருங்காலத்திலும் உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசிவனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.